வானவில்லில் நாம் பார்க்கும் நிறங்கள் உண்மைதானா? வானவில் நமக்கு மழை பெஞ்சு முடித்தோடனே வானத்தில் தோன்றும். அதில் நாம் பார்க்குற நிறங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம எல்லாருமே ஒரே நிறத்தை தான் பார்க்குறோமா, அந்த 7 நிறங்களை தான் பார்க்குறோமா அப்படின்னா இல்லைங்க. வண்ணம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வண்ணங்களால் சூழப்பட்டிருக்கிறது. நம்முடைய எண்ணங்களுக்கு கூட வண்ணங்கள் உண்டு. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே நிறங்கள் தான் இல்லையா? ஆனால் இது உண்மையிலே நிறமா அப்படின்னு பார்த்தா நிறம் இல்லைங்க. எந்த ஒரு பொருளுக்கும் நிறமே இல்லை. அதாவது சூரியனுடைய ஒளிக்கதிர் இருக்கு இல்லையா, அந்த ஒளியினுடைய அலைநீளத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நிறங்கள் உருவாகுது. உதாரணத்துக்கு 570லேருந்து 590ங்கிற அளவில் அந்த ஒளி போய்கிட்டு இருக்கும்போது அது மஞ்சள் நிறமாக தெரியும். இதுவே 620லேருந்து 650ங்கிற இடைப்பட்ட இதில் போகும் பொழுது அது சிகப்பு நிறமாக நமக்கு தெரியும். அப்போ ஒரே ஒளி தான் ஒவ்வொரு அதிர்வெண்ணுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிறங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட இயற்கையினுடைய அதிசயம் பாருங்க. இறைவன் படைப்பினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். காய்கள் இருக்கு இல்லையா, மரங்களில் காய் காய்ச்சிருக்கும்ல, அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா எல்லா காயும்? ஏன் பச்சை நிறத்தில் பெரும்பாலும் இருக்கு? ஏன்னா இலை தலைகள் எல்லாம் பச்சை நிறத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த காய் இருந்தால் தான் அது இருக்கிறதே பறவைகள் நிறைய இதுக்கு தெரியாது, பூச்சிகளுக்கு தெரியாது. அப்போ காயாக இருக்கும் பொழுது அதை பறிக்கக்கூடாது. அப்படி பறித்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த விதைகள் மண்ணில் விழுந்தா அவ்வளோ சிறப்பாக முளைக்காதுங்கிறதுனால தான் அது பழமான பிறகு பறவைகள் கொத்தி திங்க வேண்டும். அதில் உள்ள விதைகள் மண்ணில் விழுந்து மீண்டும் அது முளைத்து வர வேண்டும், மகரந்த சேர்க்கை நடக்க வேண்டும் என்கிற எல்லா தத்துவத்துக்கும் இயற்பியலினுடைய விதி என்னன்னா அந்த நிறங்கள் தான் காரணமாக இருக்கு. பேர்பட்ட அதிசயம் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, பூக்கள் எடுத்து பாருங்க. எல்லா வண்ணங்கள்லையும் பூக்கள் இருக்கு இன்னைக்கு இல்லையா? வெள்ளை நிறத்திலும் பூக்கள் இருக்கிறது. அப்போ வெள்ளை நிற பூக்கள் இருக்கிற செடியிலேயோ அல்லது வெள்ளை நிற பூக்களுக்கு மத்தியில் மற்ற நிறங்களில் பூக்கள் பூத்த என்ன ஆகும்? இந்த வெள்ளைப்பூ ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் இயற்கையினுடைய மிகப்பெரிய அதிசயம் கொடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்ண வண்ண பூக்கள் எல்லாமே பகலில் மலரும். வெள்ளையாக இருக்கிற பூக்கள் மட்டும்தான் இரவிலே மலரும் இல்லையா? மாலை நேரத்துக்கு அப்புறம் சூரிய அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் தான் வெள்ளை நிறத்தில் உள்ள பூக்கள் பெரும்பாலும் மலர்கிறது. என்ன காரணம்? இருட்டு, அதுக்கு நடுவில் இந்த வெள்ளை பூக்கள் தெரியணும். அப்போ நிறங்கள் எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்கு பாருங்க. விலங்குகள்லேயும் நீங்கள் இந்த நிறங்களுடைய அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். புலி மானத்தை வேட்டையாடும், பார்த்துருக்கீங்களா? மான் ஏன் புலிகிட்ட இரையாகுது தெரியுமா? புலியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த வண்ணத்தை மான்களின் கண்களால் பார்க்க முடியாது. அந்த நிறம் அந்த மான்களுக்கு தெரியாது. இப்போ நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து வானவில்ல பார்த்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான வானவில்ல பார்க்க மாட்டோம். மஞ்சள் நிறத்தில் நீங்களும் நானும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி மஞ்சளாக உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் அடர்த்தியாவோ எனக்கு கொஞ்சம் வெளிரிய நிலத்திலோ இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ், இந்த ஷேடெல்லாம் வைக்கிறாங்களே பெயிண்ட் அடிக்கும்போது, அந்த மாதிரி வித்தியாசமாகத்தான் தெரியும். அதுதான் இயற்கை, அதுதான் இயற்பியல். அதே மாதிரி புலியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கோடியினுடைய நிறம் மானுக்கு தெரியாதனால தான் மான் புலியிடத்திலே இரையாகி விடுகிறது. இதை எப்படின்னு தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடு இல்லாத புலிகளும் உண்டு. அப்படி கோடு இல்லாத புலிகளிடத்திலே சிக்குகிற மான்களை விட கோடு உள்ள புலிகளிடத்திலே சிக்குகிற மான்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அப்படின்னா நிறங்கள் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அதே மாதிரி வண்டா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நிறங்கள் தான் அதற்கு தெரியும். அதனால தான் மகரந்த சேர்க்கை நடக்கிறது என்றால், பூச்சி இனமாக இருந்தாலும் விலங்கினமாக இருந்தாலும் மலர் இனமாக இருந்தாலும் அதிலே வண்ணங்கள் என்பது மிகவும் முக்கியம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.